Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு GT Holidays South India's #1 travel brand மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்தி படிக்கிறதுனால என்ன அவசியம் இருக்கு? இன்றைய தேவை என்ன? இன்றைய தேவை ஏஐன்னு சொல்றாங்க. ஏஐ தொழில்நுட்பத்தை அரசு பள்ளிகளிலே கொண்டு வந்து சேர்த்தாச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரிக்குலத்தை விட சிறந்ததா NEP இல்லை. அன்னைக்கு குலக்கல்வி திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்தி திணிப்பை கொண்டு வந்தாங்க. அது ரெண்டும் கம்பைண்டா இப்போ வர்றதுதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்ற இந்த இது. இப்போ பல மொழிகள் இங்க அழியறதுக்கு காரணமா இருந்தது ஹிந்தி. நமக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன போஜ்புரி, பண்டேலி, அவந்தி, மகதி அதெல்லாம் எங்க போச்சு? பாஜக மாநில தலைவர் சொல்றாரு மும்மொழி கொள்கை வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்டு கையெழுத்து இயக்கம் நடத்தினா தெரிய போகுது. இந்தி மொழிக்கு ஆதரவு இருந்தா பாஜக ஜெயிச்சிருக்கணும்ல. பாஜக மாநில தலைவர் சொல்றாரு கெட் அவுட் ஸ்டாலின் நானும் கேஷ்டாக் போட்டு பண்ணுவேன். சரி இருக்கட்டுங்க. ஒரு ஆள் போய் 10 பேர் அடிக்கிறது, ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு ஆள் போய் ஒரு தேசிய கட்சியை அடிக்கிறது பெரிய விஷயமா? 10 பேர் ஒன்னா ஒருத்தர் அடிச்சு நான் அடிச்சுட்டேன் பாடுறா வீரண்டான்னு சொல்றது பெரிய விஷயமா? எந்த இடம் சொல்லுங்க, எந்த நேரம் சொல்லுங்க, நான் தனியா வரேன் அப்படிங்கிறாரு. என் நேரம் சொன்னாதான் வர வேண்டியது தானே. இவர் நேரம் சொல்லிட்டு வர வேண்டியது தானே. இவர் தானே செங்கலை போடுங்கிறன்னாரு. செங்கலை பிடுங்குது நம்மளை இங்க மார்க் பண்ணி காமிச்சு இந்த செங்கலை நீ பிடுங்கப்பா இந்த நேரத்துக்கு இதெல்லாம் ஒரு கோமாளித்தனமான அரசியல். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க ஆதரவாளர் எழுத்தாளர் கண்ணையா ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மும்மொழி கொள்கை தொடர்பான விவாதங்கள் தான் ஒரு வாரமாக ஓடிட்டு இருக்கு. திமுக அதன் கூட்டணி கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் நடத்துச்சு. உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது இப்போ சென்னையில் மட்டும் நடத்துகிறோம், தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் விரிவடையும், மக்கள் போராட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. மும்மொழி கொள்கைக்கு பாஜகக்காரங்க அதை எதிர்த்து சொல்கிறாங்க. இவங்க அரசியலாக்குறாங்க இதை, மும்மொழி கொள்கை விஷயத்தை மாணவர்கள் விரும்புகிறாங்க. ஆனால் இந்த அரசு ஒரு அரசியலுக்காக இந்த விஷயத்தை கையில் எடுத்து பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. தர்மேந்திர பிரதானுக்கு மாணவர்கள் விரும்புகிறாருன்றதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சுருக்காரம்மா? 38லேருந்து இங்கே நடக்கிற ஒரு பெரிய பஞ்சாயத்து, 38 அப்புறம் 60களில் நடக்குது. இந்தி திணிப்பு தான் இங்கே பிரதானமாக இருக்குது. இது மும்மொழி கொள்கைன்றது வேறு வடிவம். அன்றைக்கி குலக்கல்வி திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க, இந்தி திணிப்பை கொண்டு வந்தாங்க. அது ரெண்டும் கம்பைண்டாக இப்போ வர்றது தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்கிற இந்த இது. சமச்சீர் கல்வியை கொண்டு எவ்வளோ பெரிய மாற்றத்தை, இங்கே சமூக மாற்றத்தை, ஒரு கல்வி புரட்சி பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போது ஏஐ தொழில்நுட்பத்தை அரசு பள்ளிகளிலே கொண்டு வந்தாச்சு. அதுக்காக மிக முனைப்பாக முதல்வர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். முன்னோடி மாநிலமாக இருக்குது தமிழ்நாடு. இன்றைக்கி இருக்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்லாம் பீகார், உத்தரப்பிரதேச சார்ந்த அந்த மக்கள் தான் படிக்கிறாங்க. அந்த பசங்கக்கிட்டலாம் இன்டர்வியூ எடுக்கும்போது பார்த்தா அவங்க அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, இங்கே கல்வியோட தரம் அவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயோ 1-2 ப்ரைவேட்டு ஸ்கூலில் இந்தி சொல்லிக் கொடுக்குறத இந்தி நீங்கள் என்ன வேணால் படிச்சிங்க, எந்த மொழி வேணால் படிச்சுக்கலாம். இன்றைக்கி ஏஐ தொழில்நுட்பம் வந்த பிறகு யார் வேணால் எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம். ஐரோப்பாவிலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆங்கிலம் உலக மொழி தான். ஆனால் ஐரோப்பா முழுவதும் எல்லாமே ஆங்கிலம் தான் பேசுகிறாங்களா? ஃப்ரான்ஸில் போனால் ஃப்ரெஞ்சு தான் பேசுகிறாங்க, ஜெர்மனியில் போனால் ஜெர்மன் தான் பேசுகிறான், ஆஸ்திரேலியாவில் போனால் ஆஸ்திரியா தான் பேசுகிறான். அதுக்காக நம்ம அந்த மாதிரி கொண்டு ஐரோப்பாவில் ஒரு யூரோ கரன்சி ஆகிடுச்சு, ஐரோப்பா ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேசணும், ஒரே மொழியாக தான் இருக்குன்னு கொண்டு வர முடியுமா? அதே மாதிரி தான் இந்தியாவில் கொண்டு இது அதை என்ன சொல்கிறது, சப்கான்டினென்ட், துணை கண்டம் தான் சொல்கிறோம். பல நாடுகளின் கூட்டமைப்பாக தான் ஒரு நாடாக உருவாகியிருக்கு. 1500க்கும் மேற்பட்ட மொழிகள் இங்கே இருந்தது. அந்த மொழிலாம் எங்கே போச்சு? இதை சொல்கிறார் இவர். இப்போது பல மொழிகள் இங்கே அழியிறதுக்கு காரணமாக இருந்தது ஹிந்தி. நமக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே போஜ்புரி, பண்டேலி, அவந்தி, மகதி இந்த மாதிரி மொழிகள்லாம் இருந்தது. அதெல்லாம் எங்கே போச்சு? பிராஜ் இது மாதிரி மொழியெல்லாம் இல்லவே இல்லை. அதுவும் இல்லாமல் 18 கோடி மக்கள் மலைவாழ் மக்கள் இருக்காங்க இந்தியாவில். இந்தியா உலகத்திலே அதிக மலைவாழ் மக்களை கொண்ட தேசமாக இந்தியா இருக்குது. இவங்க கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மொழிகளை பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மொழியில் எங்கே? ஒரு மொழி உருவாகிறதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகுன்றாங்க, பல நூறு ஆண்டுகள் ஆகுன்றாங்க. ஒரு மொழி ஒரு இனத்தின் அடையாளத்தின் குறியீடாக இருக்குது. அப்படின்னும் பொழுது நீங்கள் ஒரு மொழி திணிப்பின் மூலமாக இப்போ பெரியாரே கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தி ஒரு மொழி திணிப்பாக மட்டும் நான் பார்க்கல, இது ஒரு பண்பாட்டு திணிப்பாக இங்கே சேரும். அதனால் அந்த மொழியை நான் வேணான்னு சொல்கிறேன். ஏன்னா தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள்லேயே இன்றைக்கும் பல நாடுகளில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு மொழியாக இருக்குது.
அப்படிப்பட்ட மொழிக்கு வந்து இந்தி திணிப்பை கொண்டு வந்து அந்த மொழியை சிதைக்க வேணான்றது தான் அவர் 38 சொன்ன அறிக்கையே அதுதான். 60 அண்ணாவும் அதை தான் சொல்கிறார். இப்பயும் நம்ம இப்போ முதல்ல ஸ்டாலின் அவர்களும் அதை தான் சொல்கிறாங்க. ஏஐ தொழில்நுட்பம் தமிழ்நாட்டு கரிக்குலத்தை விட இன்னும் தமிழ்நாட்டு பாடநூல் திட்டம்னு ஒன்று தனியாக இந்தியாவிலே வந்து ஒரு முன்மாதிரியாக வந்து தமிழ்நாட்டில் தான் அதை உருவாக்கணும். தொழில்நுட்பம் வந்து இங்கே வந்து ரொம்ப மிக அழகாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏஐ தொழில்நுட்பம் வந்து அரசு பள்ளிகளுக்கு கொண்டு போய் சேர்த்தாச்சு. இவர் என்ன இங்கே புதுசாக கொண்டு போய் சேர்த்துட்டுன்னு சொல்லி இங்கே கதை அளந்துட்டு இருக்காருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் வந்து இந்த எந்த மொழியும் திணிக்கல, 3வது மொழி ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்கிற மொழியை நீங்களா வந்து இந்தின்னு மட்டும் பிரதானப்படுத்துறீங்க. அப்படிலாம் கிடையாது. அதை நீங்கள் படித்து பார்த்தா தான் தெரியும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஹிந்தி இருக்குது. ஹிந்தி கட்டாய மொழியாக இருக்குது. பட்டியலில் பல்வேறு மொழிகள் இருக்குது. நீங்கள் வந்து இந்தியை மட்டும் எடுத்து அரசியலாக்குறீங்கிற. ஆமாம், ஹிந்தி வேண்டான்னு தான் சொல்கிறோம். நீங்கள் வந்து அரசாங்கத்து அதாவது கவர்மெண்ட் எஜுகேஷன் பாலிசியில் நீங்கள் கொண்டு வந்து அதை சேர்க்குறீங்க. ப்ரைவேட்டில் இருக்குது. ப்ரைவேட்டில் நீங்கள் வேணுன்றவங்க படிச்சுக்கிட்டோம். கவர்மெண்ட் பாலிசி ஏன்னா அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் வழி கல்வி பெறவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பில் முக்கியத்துவம் தராங்க. அதில் வந்து நிறைய பிரதிநிதித்துவம் தராங்க. அவங்களுக்குன்னு ஒரு சலுகைகள் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நிறைய கட்டமைப்புகள் அதுக்கான விஷயங்களை உருவாக்கி இருக்கும் பொழுது ஹிந்தி படிக்கிறதுனால என்ன அவசியம் இருக்குது? இன்றைய தேவை என்ன இருக்குது? இன்றைய தேவை ஏஐன்னு சொல்கிறாங்க. ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து அரசு பள்ளிகளிலே கொண்டு வந்து சேர்த்தாச்சு. நம்ம இதை விட சிறந்ததாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரிக்குலத்தை விட சிறந்ததாக வந்து என்இபி இல்லை. அவர் இன்னொரு இதுவும் சொல்கிறாரு, பாஜக ஆளாத மாநிலம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த மாநிலத்துடைய நிலை வேறு, நம்ம மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே வந்து மொழி அடிப்படையாக கண்ட ஒரு அரசியல் கட்டமைக்கப்பட்ட ஒரு மாநிலம். இங்கே வந்து அவ்வளோ எளிதாக வந்து இந்த மொழி உள்ளே வர்றதுனால அந்த மொழியின் ஆதிக்கம் எப்படி இருக்கும், அந்த மொழியால் என்னென்ன விஷயங்கள் நடக்குன்றதை பல்வேறு மாநிலங்கள் நடந்ததை நம்ம பார்த்ததால நமக்கு அது தெளிவாக தெரியறதுனால நம்ம வேணான்னு சொல்கிறோம். பாஜக மாநில தலைவர் சொல்கிறாரு, மும்மொழி கொள்கை வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்டு கையெழுத்து இயக்கம் நடத்த போகிறேன் அப்படிங்கிறார். பாஜக நடத்தும் அப்படிங்கிறார். நடத்த சொல்லுங்களேன். நடத்தினா தெரிய போகுதுங்க. அப்போ மக்களும் மாணவர்களும் விரும்புகிறாங்க. ஆனால் இந்த அரசு தான் தடையாக இருக்கு. இப்போ இந்தி மொழிக்கு ஆதரவு இருந்தால் பாஜக ஜெயிச்சிருக்கணும்ல. நடுவண் அரசு இந்தி இது மாதிரி அந்த வடவர் ஆதிக்கம் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இங்கே வேரூன்றி இருக்குது மக்கள் மனதில். அவ்வளோ எளிதாக வந்து இந்தி மொழியை வந்து இங்கே ஏற்றுக்கிற மனநிலையில் யாரும் இல்லை. இந்தி மொழி வந்தால் இங்கே என்ன நடக்கும், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்றதை பற்றின ஒரு மிகப்பெரிய புரிதல் இந்த மண்ணில் இருக்குது. அப்படின்னும் போது அவர் கையெழுத்து இயக்கணும் நடத்தட்டுமே. அது அவர் நடத்துவார் ஈஸியாக. ஏன்னா அவங்களே கூட கையெழுத்து போடுவோம். மிஸ்டு கால் கொடுத்தா கட்சியில் உறுப்பினர் சேர்க்கிற கட்சி தானே அது. தர்மேந்திரன் பிரதான் சொல்கிறாரு, மும்மொழி கொள்கையை ஏற்கல அப்படிங்கிறப்ப தமிழகம் 5000 கோடியை இழக்க நேரிடும். அதான் இது எல்லாத்துக்குமே பிரச்சனை என்னன்னா அது மாநில பட்டியலில் இருந்தது. நாம் தான் நிர்ணயிக்கிற இடத்துல இருந்தோம். அதை கொண்டு போய் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அந்த எமர்ஜென்சி பீரியடில் வந்து அதை கொண்டு போய் தேசிய இதில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, அட்டவணையில் சேர்த்துட்டாங்க. அதுதான் இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கான ஒரு மொழி, அந்த மொழிக்கான செவ்விலக்கிய இது நம்ம தமிழ் வந்து செம்மொழிக்கே நம்ம எவ்வளோ போராடணுன்றது தெரியும். ஏன்னா அதாவது வழக்கில் இல்லாத சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வழக்கில் இருக்குது. இன்றைக்கும் வந்து 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து தமிழர்கள் இருக்காங்க. அங்கே தமிழ் மொழி பேசப்படுது. என்னவோ இவர் வந்து எங்கள் சங்கம் காசி சங்கம் வச்சோம், சௌராஷ்டிரா சங்கம் வச்சோம், அத்தை பொண்ணு இதெல்லாம் இவர் தான் பண்ணாரா? 2000 வருஷமாக சங்கம் வச்சு தமிழ் மொழியை வளர்த்து அங்கே வந்து தமிழை பிரதானப்படுத்தணுங்கிறார். நான் என்னன்ற அந்த சங்கத்தில் காசி தமிழ் சங்கத்தில் வந்து திருக்குறளை பண்ணியிருக்கிறோம், அந்த மாதிரி பட்டியல் ரைட்டுங்க. அதெல்லாம் 2000 வருஷமாக இருக்குங்க. இங்கே நீங்கள் வந்து அப்படியே பின்னாடி நோக்கி போனீங்கன்னா கபாடபுரத்தில் முதல் சங்கம், அப்புறம் வடமதுரை இடைச்சங்கம், கடைச்சங்கம் மதுரைன்னு சங்கம் வச்சு தமிழ் மொழியை வளர்த்துருக்காங்க. இவர் என்ன எங்கேயோ ஒரு பாஜக கட்சிக்காரில் ட்ரெயினில் கொண்டு போய் சங்கம் வச்சா என்ன இவர் தான் முதல்ல இந்த தமிழையே வளர்த்தாருன்றாரா? நானன்ற உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் இதெல்லாம் நடத்துகிறீங்க. உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் அந்த 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 மாநிலத்தில் இருக்கிற போஜ்புரிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? பண்டேலி நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த மொழியில் அதாவது முக்கியத்துவம் இருக்கா? அந்த மொழியில் இலக்கியம் இல்லையா? அந்த மொழிகளுக்குன்னு சில பண்பு கூறுகள் இருக்கும்ல, அந்த மண் சார்ந்த சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் முன்னெடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுக்கெலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ணல. இங்கே தமிழ்நாட்டில் கால் ஊன்றதுக்கு சும்மா திருக்குறளை அதை எதாவது எழுதி கொடுத்தா தப்பாக அவர் படிச்சுக்கிட்டு இருப்பார். நாங்கள் முக்கியத்துவம் தரோம். இவர் முக்கியத்துவம் கொடுக்கலாம். சிங்கப்பூரில் ஆட்சி மொழியாகவே இருக்குது. சிங்கப்பூரில் போய் ஒரு சங்கம் நடத்தினாரா? சிங்கப்பூரில் ஆட்சி மொழியாக இருக்குங்க தமிழ். 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்குது பாஸ்போர்ட். அந்த இவர் சொல்கிறார், ஒரிசா பாலு இறந்துட்டார் இப்போது, அவர் சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே வந்து தமிழர்கள் மட்டும்தான் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க
அப்படின்னு. இவர் என்ன தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்க்கறது? தமிழ் மொழி வளர்ந்துருக்கு. தமிழர்கள் எங்கெல்லாம் போனாலும் அந்த மொழியை வளர்க்குறாங்க. திமுக ஆர்ப்பாட்டத்தில் பேசினார் உதயநிதி. தமிழர்களுக்கு எதிரான செயல்களை செய்யும்போது கோ பேக் மோடின்னு சொன்னாங்க. இனிமேல் மக்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கெட் அவுட் மோடின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை வந்து பதிலுக்கு விமர்சித்திருந்தார். அப்படி விமர்சிக்கும் பொழுது ஒருமையில் பேசியிருக்கிறார். அது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவர்கள் வந்து முதல்ல அவர் தலைவராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர். ஏன்னா அவர் எதுவுமே வெற்றி பெற்று ஒரு விஷயத்தை கூட அவர் சாதிச்சு காமிக்கல. லண்டனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப லோக்கலாக இறங்கிட்டாருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து ஒரு அமைச்சர், அவர் வந்து உரிமையில் பேசுகிறார். இவர் உங்கள் அப்பா உன் தாத்தன் அப்படி ரொம்ப உரிமையில் ஒரு மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிறாரு. இப்போ சொன்னார், அடுத்த நிமிஷமே ட்ரெண்ட் ஆகிடுச்சு, உலகம் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ பாஜகவை உலகம் பூரா கொண்டு போய் கெட் அவுட் மோடி, அதாவது இந்தியாவில் ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் வந்து அந்த மாநிலத்திலே மோடிக்கு செல்வாக்கு இல்லைன்றதை உலகம் பூரா தெரிய வைக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி பாஜக மாநிலத்தில் சொல்கிறாரு, கெட் அவுட் ஸ்டாலின் நானும் ஹேஷ்டாக் போட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கட்டுங்க. ஒரு ஆள் போய் 10 பேர் அடிக்கிறது, ஒரு மாநிலத்திலேருந்து ஒரு ஆள் போய் ஒரு தேசிய கட்சியை அடிக்கிறது பெரிய விஷயமா? 10 பேர் ஒன்றா வந்து ஒருத்தர் அடித்து நான் அடிச்சிட்டேன் பாடுறா வீரண்டான்னு சொல்கிறது பெரிய விஷயமா? இந்தியா ஃபுல்லாக இருக்குது பாஜக, அவங்க ட்ரெண்ட் பண்ணுறது. இந்தியாவோட மக்கள் தொகை என்ன, தமிழ்நாட்டோட மக்கள் தொகை என்ன? நாமளும் வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகிருக்கோம், அவங்களும் வேர்ல்டு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட்டில் ஆகிருக்கோம்னா அப்போ மெஜாரிட்டி எது? ஒருத்த 10 பேர் அடிச்சது தானே ரஜினி சொன்னார். மோடிக்கு சொன்ன விளக்கத்தை தான் நாம் இங்கே கொடுக்கணும். ஒத்த ஆளை போய் 10 பேர் அடிச்சிருக்கோம்ல, இந்தியா லெவலில் ட்ரெண்டிங் ஆச்சு இல்லையா? மோடிக்கு தானே இது. நமக்கு என்ன இருக்குது? ஸ்டாலின்ற ஒருத்தருக்கு வந்து பெரிய வெளிச்சம் கிடைச்சிது. இந்தியானா என்ன தெரியும்? எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அந்த நாட்டுடைய தலைநகரம் தெரியும், அந்த நாட்டுடைய பிரதமரோ அதிபரையோ தெரியும், அவ்வளோதானே. அதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஆனால் இந்தியாவில் மோடிக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இருக்கார், அவர் மோடிக்கே டஃப் கொடுக்குற ஒருத்தர் இருக்கார், எம்கே ஸ்டாலின்னு தெரிய வைக்கிற அந்த ஒரு பெருமையை வந்து கொடுத்துருக்காரு. உண்மையிலே அதுக்காக நம்ம ஒரு பாராட்ட தெரியும். என்ன சிலைக்கணும் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார்ல, வர சொல்லியிருக்காரு. அது எந்த இடம்னு சொல்லுங்க, எந்த நேரம் சொல்லுங்க, நான் தனியாக வரேன் அப்படிங்கிறாரு. ஏன் நேரம் சொன்னால் தான் வர வேண்டியது தானே? இவர் நேரம் சொல்லிட்டு வர வேண்டியது தானே? இவர் தானேங்க செங்கலை போடுங்கிறேன்னாரு. செங்கலை பிடுங்குது நம்மளை வந்து இங்கே மார்க் பண்ணி காமிச்சு இந்த செங்கலை வந்து நீ பிடுங்கப்பா இந்த நேரத்துக்கு வந்து பிடினா சொல்ல முடியும்? உன்னை வரேன்டா, உன்னை பொழந்து கட்டிடுறேன், உன் வீட்டில் வரேன்டா, உன்னை பாடுறா அப்படின்னு சொன்னால் டைம் நான் தான் சொல்லணும். இல்லை நான் இந்த டைம் தான் இருப்பேன், நீ இந்த டைம் ஆஃபீஸ் டைம், நான் வெளியே போயிருப்பேன், நீ இந்த டைமுக்கு நானாக சொல்ல முடியும்? அதான் அப்பயே சொல்லிட்டாரு, தெருப்பக்கம் வந்து பாரு. முதலமைச்சரே வந்து காட்டமாக அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு கோமாளித்தனமான அரசியல். சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறது, உரிமையில் பேசுகிறது, கெட் அவுட் மோடின்னா உடனே கெட் அவுட் ஸ்டாலின்றது, இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசியல். ஆனால் சொல்லிகிட்டே இருக்கார், என்னை தூக்கிடுவாங்க, என்னை தூக்கிடுவாங்க, என்னை தூக்கிடுவாங்கன்னு. அவரை ஒன்றும் பதவியிலேருந்து தூக்குற மாதிரியே தெரில. இந்த மாதிரி லூஸ்தனமாகவே பேச வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. திமுக இறங்கி போராட்டம் நடத்துது இல்லை, அதே போல் அதிமுகவும் இறங்கி போராட்டம் நடத்தினா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக யார் போராட்டம் முதல்ல நடத்துறதுன்றது தான். இல்லை, எடப்பாடியே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு, இந்த 5000 கோடி தமிழகம் இழக்குதுன்னு சொல்கிறதுக்கு இது வந்து சரியில்லை அப்படின்னு எடப்பாடி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. பட் போராட்ட காலத்துக்கு வரணும்ல, போராட்டத்தை யார் முன்மொழிகிறது, யார் முன்னெடுக்கிறது? இப்போ எடப்பாடி தான் ஒற்றை தலைமைன்னு அந்த கட்சியில் சொல்லும் பொழுது, அதாவது மாநில சுயாட்சியை பற்றி பேசின கட்சி வந்து பேசினவர் அண்ணா, மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் திரும்பி பார்க்குற அளவுக்கு பேசினவர் அண்ணா. இப்போ அந்த கட்சியில் இருக்கவங்க வந்து ரொம்ப வேகமாக இதில் செயல்படணும். அப்போ ஒற்றை தலைமை இது வந்து எடப்பாடிக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு இது. அப்போ வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரானது, இந்திய மொழிக்கு எதிராக தான் வந்து நின்னார் அண்ணா. அவருடைய குரல் வந்து அப்படி தான் இருந்தது. அதை வந்து நீங்கள் வந்து இது இந்த 5000 கோடின்றது வெறும் வந்து இந்த புதிய கல்வி திட்டத்துக்கானது மட்டுமே கிடையாது. இதில் வந்து ட்ராப் அவுட் சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கான கல்வி நிதி உதவி எல்லாமே கலந்தது தான் இது. அப்படின்னும் பொழுது இதை வந்து நம்ம போராட்டத்தின் வடிவமாக கொண்டு வந்து இது எல்லா கட்சிகளும் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இது போராடும் போது தான் அதுக்கான நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ அதிமுக வந்து யார் முன்னே இது அறிக்கை விட்டுட்டு இருக்க முடியாது. அறிக்கை விட்டுட்டு இருக்கிறதுக்கு இது ஒன்றும் ரப்பர் ஸ்டாம்ப் கட்சி கிடையாது. அதிமுகன்றது ஒரு மிகப்பெரிய கட்சி, அது ஒரு அகில இந்திய கட்சி, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அப்போது வந்து அண்ணா வந்து மாநில சுயாட்சி தான் அவருடைய அடிநாதமான கொள்கையாக இருந்தது. அப்படின்னும் போது இது மாநில சுயாட்சிக்கே எதிரானது, நான் கொடுக்க மாட்டேன்னு ஒரு நடுவண் அரசு சொல்லுதுன்றதை வந்து ரொம்ப அழுத்தமாக போராட்டம் செய்யக்கூடிய நிலையில் இருக்க வேண்டிய கட்சி வந்து அதிமுக தான். ஆனால் அதிமுக நான் தான் ஒற்றை தலைமை, நான் தான் அப்பா டக்கர்னு பேசுகிற எடப்பாடி அறிக்கை விட்டு போய் வீட்டில் படுத்துட்டு இருந்தா இறங்கி போராடணும்ல. திமுக எதிர்க்குன்னா கருப்பு சட்டை போட்டு வந்து போராடுறீங்க,
குதிக்கிறீங்க? இதுக்கு போராடணும் இல்லையா? ஒரு நாளும் ஒரு பஞ்சாயத்து வந்துட்டு இருக்கு அதிமுகவில். ஒரு நாள் செங்கோட்டையன், ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டிடிவி, ஓபிஎஸ், இந்த பஞ்சாயத்துங்கெல்லாம் சரி பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஒரு மாநில சுயாட்சிக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது, நம்ம கல்விக் கொள்கைக்கு எதிரான ஒரு பிரச்சனை இங்கே வருது அப்படின்னும் பொழுது உங்களுடைய கட்சியோட அடிப்படை கொள்கையாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ ஒற்றை தலைமைனா அடிப்படை கொள்கையே தெரியாமல், மாநில சுயாட்சினால என்னன்னு தெரியாமல், அண்ணாவை பற்றி என்னன்னே தெரியாமல், நடுவண் அரசு ஒரு நிதியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னதுன்னா அதுக்காக நீங்கள் போராடணுமா இல்லையா? நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி, நாங்கள் திமுக வீழ்த்தணும்னா என்ன பண்ணுவீங்க? என்ன போராட்டம் நீங்கள் நடத்திருக்கீங்க? என்ன மக்கள் நலம் சார்ந்து என்ன போராட்டிருக்கீங்க? உங்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற பஞ்சாயத்தை பார்க்கறது தானே உங்கள் வேலை. அப்போ இத்தனை முறை உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க மக்கள். அப்படின்னும் போது இந்த மக்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு நீங்கள் களம் இறங்கி போராடாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ அதிமுக போராடாமல் இருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக். எனக்கு தெரிஞ்சு அதிமுக இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்த மாநிலம் ரொம்ப ஒரு கட்டுக்கோப்போடு இருக்குது. திராவிட அரசியல்ன்றதை திமுக அதிமுகவோட இணைச்சி பார்ப்பாங்க மக்கள். இல்லைன்னா அதையும் ஒரு தனிப்பட்ட அது ஒரு பாஜக, ஒரு தமிழக வெற்றி கழகன்ற கட்சியில் 10ஓட 11 கட்சியாக தான் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. எடப்பாடி ஒற்றை தலைமை, நான் தான் அதிமுகவுக்கு எல்லாமே. ஓபிஎஸ் கூட சொல்கிறாரு, எங்களுக்கு தலைக்காவேரி பெரியார் தான், நாங்கள் மாநில சுழற்சி தான் எங்களுடைய அடிப்படை கொள்கை அப்படின்லாம் பேசுகிறீங்க. நீங்கள் பேசிட்டு போனால் 4 மைக் கொடுத்து பேசிட்டா போதுமா? களத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? களத்தில் நீங்கள் இறங்கி என்ன போராடுறீங்க? இந்த மக்கள் நலன் சார்ந்து என்ன போராடி இருக்கீங்க? அதுதான் மிக முக்கியம். ஆக அதிமுக இதை திமுகவுக்கு இணையாக அவங்களும் பெரிய தொண்டர் பலம் கொண்ட ஒரு கட்சி, அவங்களும் இதை இணையாக அவங்க இறங்கி போராடும் பொழுது தான் இதுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.